ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஒருவேளை இந்த நாளில பிறந்த நாளை, திருமண நாளை நீங்கள் அனுசரிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட இந்த நாள் வேதத்திற்காக 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார். நம் ஆராதிக்கிற தேவன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். அவருடைய பெயர் இப்படியாய் சொல்லப்படுகிறது: உண்மையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஒருவேளை ஏதாவது ஒரு வாக்கு தத்தங்களை உங்களுடைய சமூகத்துல கொடுத்திருப்பார் என்று சொன்னால், இல்ல இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு அவர் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த நாளில நமக்கும் இந்த வேதம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் என்று விலக்கி காத்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமான், தேவன் அப்படியாய் கூட ஒருவேளை பலவீனத்தோடு, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போய் ஸ்திரமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வருகிற தீமையை நன்மையாக மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தீமை போல தோன்றலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் எனக்கான நன்மைகள் வரவில்லை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டவர், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: உங்கள் தீமையிலிருந்து உங்களை விலக்கி உங்களை காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை ஸ்திரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில நீங்கள் கடந்து போனாலும் அந்த தெய்வத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைத்து அந்த ஆண்டவரை நீங்க நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்கள் தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய சகோதரரால அவர் வெறுக்கப்பட்டு குழியில போடப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் யோசேப்பை உண்மையுள்ளவராய் அழைத்ததுனால அந்த தீமையிலிருந்து அவரை நன்மையாக மாற்றி ராஜாவாக உயர்த்தினார் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். இந்த நாளில எப்படிப்பட்ட தீமையில நீங்கள் கடந்து கொண்டு போகிறவர்களாக கூட இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார்: மகனே, மகளே, நான் உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி. எனவே சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் நிச்சயமாய் இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் யார் பலனற்று போய் சோர்ந்து போய் கவலையோடு கூட ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தீமை என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த தீமைகள் அவர்களுக்கு நன்மையாக மாறுவதாக நாங்க ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள தெய்வன் அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துங்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எந்த இடத்துல நன்மைகளை இழந்து இருக்கிறார்களோ அந்த இடத்துல ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்து நீங்க உண்மையுள்ளவர்கள் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையான ஈவுகள் அவர்களுக்கு உண்டாகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்து நீங்க மகிழ்விக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருப்பதாக. ஆமென்.